Hi, this video is sponsored by EduQuest. EduQuestோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். EduQuestல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ் வந்து தமிழ்லையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு கிளாஸஸ் அட்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபினா ரவா லட்டு தான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒயிட் சுகர் சேர்த்து அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காவோட விதையை மட்டும் எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக இடித்து வச்ச முந்திரி, அது கூட கொஞ்சமாக இடித்து வச்ச பாதாம், அப்புறம் கொஞ்சம் திராட்சை சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்து ஒரு பவுலில் தனியாக மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு சுகர் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கே ரவா எடுத்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம தேவைன்னா இதை பல்ஸ் மோடில் வச்சு இந்த ரவையை ஊட்டி கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்படியே வறுத்து கூட நம்ம ரவா லட்டு செய்யலாம். அப்புறம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னா தேங்காய் சேர்த்த வேண்டாம். அவ்வளோதான். இது வந்து நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துனா தான் கட்டி விழாமல் இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்தால் போதும். அப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த சுகரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அப்புறம் இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், திராட்சையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் கொலன்னு ஆயிடுச்சுன்னா ஃபேனில் கொஞ்சமாக உணர விட்டு அப்புறம் கூட உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கையில் நெய் சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து கையில் ஒட்டாமல் வரும். எந்தளவுக்கு நம்ம உருண்டையோட சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 10-15 நிமிஷத்துலேயே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.